பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்கே தெரியல. அப்படின்னா என்ன, அது எதை குறிக்குது? இல்லை, வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, யாரால் பிரச்சனைகள் வரும், ஜென்ரலாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை வருஷ பலனாக சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அதை தான் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும், மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லது, அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்களில் நடக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் தவிர. ஆனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருனால சில பிரச்சனைகள் வரும், நம்ம யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு, எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும். மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் சார்? மகர ராசி அப்படின்னு சொன்னாவே 24 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கேன் நான், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். எப்படி வேணால் உழைக்கக்கூடிய ஒரு மகர ராசிகள். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு வரணும், சில பேர் நினைப்பாங்க எனக்கு ஒரு டேபிள் இருக்கணும், ஆஃபீஸில் இது இருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு ஒர்க் பண்ணுறேன், நான் கொடுங்க போதும். கீழே உட்காந்து ஒர்க் பண்ண சொல்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறேன். எப்படி நான் வேலை செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. ஒரு விஷயத்தை யோசித்து இந்த இந்த விஷயத்தை அட்டாக் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணுறேன், இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கோங்க, அவங்கள சத்தமே இல்லாமல் துன்புறுத்தக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. இவங்க வேணாம்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இவங்க கூட இருக்க முடியாது. அதை செஞ்சது இவங்க தானே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கன்னிங்னஸ் எப்போவுமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இவங்களுடைய ப்ளஸ்ஸே ஸ்ட்ரென்த்தே என்னென்னா வேலை தான், உழைப்பு தான். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை எதனால் வரும் அப்படின்னா அதிக ஆசை. இப்போ நான் 24 மணி நேரம் உழைக்கிறேன், 24 மணி நேரத்துக்கும் பணம் வரணும் அப்படின்னா எப்படி வரும்? வாய்ப்பு கம்மி. அந்த மாதிரி இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அதே மாதிரி சொத்து சோகத்தோட வாழ்க்கையை வாழணும், ஒரு வீடாக இருக்கணும், ஒரு வண்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பணமே இல்லாமல் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதில் லாக் ஆகிடுவாங்க. அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்களாக இருக்காங்க. முக்கியமாக லைஃப்பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரன் பண்ணாங்க. நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ வீடு வாங்க போகிறேன், இந்த பணம் வச்சுருக்கேன், கார் வாங்க போகிறேன்னு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே வராது. மகர ராசி நேயர்களுக்கான இந்த வாழ்நாள் கடவுள் வழிபாடு யாராக இருக்கும்? மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. இப்போ புரட்டாசி வாரம், புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அது மகர ராசிக்கு உகந்த வழிபாடு. இவங்க வேறு எந்த மாதம் வழிபாடு பண்ணுறாங்களோ இல்லையோ, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இல்லை ஒரு வேளை பட்டினியோடு இருந்து அந்த பெருமாள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும்.
முக்கியமாக நான் சொன்னேன், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்ல, கடன் வாங்குவாங்கன்னு. அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு பக்கத்திலே வராது. அதனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு எப்போவுமே லைஃப்பில் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.